வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒரு மனிதன் நல்லவனா அன்புள்ளவனா என்பதை அவன் செயல்கள் மூலமாக பார்த்து முழுமையாக அறிய முடியாது. போதுமான அளவு ஐக்கியமும் நெருக்கமும் இல்லாவிட்டால் அவரை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. கடவுளை குறித்து வேதாகமம் மூலமாக பிரசங்கங்கள் மூலமாக அறிந்திருந்தாலும் அவரோடு நட்போடு நெருக்கமாக வாழாவிட்டால் அறிந்து கொள்ள முடியாது. மனம் விட்டு பேசும் மனிதன் கர்த்தரின் அன்பை தனக்குள் அடையாளம் காண இயன்றவன். தகவல்கள் வாயிலாக அல்ல, அவரோடு நடந்து பேசி நம் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது நாம் அவரை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என சங்கீதம் 34:8 வாசிக்கின்றோம். தேவ உறவில் வாழ நம் இதயத்தை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவ உறவின் அனுபவத்திற்குள் வந்து அவரை ஆழமாக தேட வேண்டும். கர்த்தர் யாருக்கு நல்லவர்? முதலாவது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 73:1. இயேசுவின் இரத்தமே என் இதயத்தை சுத்தமாக்கும். அவரின் இரத்தத்தால் கழுவப்பட்ட இதயத்தோடு அவரை நெருங்குவோம். இரண்டாவதாக, தமக்கு காத்திருப்பவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். புலம்பல் 3:25 அவரை புரிந்து கொண்டு பொறுமையாக நம்பிக்கையோடு இருக்கும்போது அவர் நல்லவர் என்று அறிவோம். சரியான பதில் வரும்பொழுது அறிவோம். மூன்றாவதாக, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவராக இருக்கிறார். புலம்பல் 3:25 உலகத்தின் காரியங்களை தேடினால் அவைகள் ஏமாற்றத்தையும் அதிருப்தியையும் கொடுக்கும். கர்த்தரை தேடும்போது நல்லவரின் நன்மைகளை அனுபவிப்போம். அன்பானவர்களே, நம் ஆண்டவரை ருசித்து பழகுங்கள். சுத்த இருதயத்தோடு நம்பிக்கையோடு எப்போதும் அவரை தேடுங்கள். நல்லவர் நன்மைகளினால் உங்களை நிரப்புவார். அன்னாள் வேதனையில் அவமானத்தில் தேடினார்கள். யோசேப்பு குழியில் துயரத்தில் தேடினார். தானியேல் சிங்கக்கெபியில் தேடினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினிச் சூளையில் தேடினார்கள். தாவீது எதிரிகளால் துரத்தப்படும்போது தேடினார். ஆம், இவர்கள் எல்லோருமே தேவ உறவில் நிலைத்திருந்தார்கள். இவர்கள் எல்லோருக்கும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். நமக்கும் நல்லவராக இருப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தரின் கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.